அதனால் தற்கால இந்திய அரசியல் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் ரைவல் துருவம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டைசேஷன். திரும்பியும் சொல்கிறேன், கடந்த கால வரலாறுகள் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன். அம்பேத்கர் ஏன் அப்படி வாழ்ந்தார், பெரியார் ஏன் அப்படி வாழ்ந்தாங்க, ஏன் ஆர்எஸ்எஸ் உருவாச்சு, ஏன் திராவிட இயக்கம் உருவாச்சு, ஏன் தமிழ் தேசியம் உருவாச்சு, அதெல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவும் தமிழ்நாடும் முழுக்க சர்வதேசமும் ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் எல்லாமே, ஹாஸ்பிட்டல், கல்வி நிறுவனம், மருத்துவமனை எல்லாமே ப்ரைவேட் கையில் தான் இருக்குது. அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணுற வேலையே மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. அதனால் நம்மளோட குழந்தைகளை தமிழ்நாட்டிலேருந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் போயிருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம நாட்டு குழந்தைகளை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி சொல்லுங்கள். கல்வியால் உய்வுக்கு நல்லா கல்வி அறிவு பெறுங்க, உயர்ந்த பதவிக்கு போங்க, உலக நாடுகளுக்கு ஃபுல்லாக போங்க. இந்த சாதி, மதம், மொழி, இனம், இந்த பேதெல்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்ல வேண்டிய காலம் இது. அப்படி ஒரு நல்ல அது இப்போ நம்ம மக்களாட்சியோட பிரியாம்பிள் SSSDRஐ எப்படிலாம் நம்ம கை வச்சு சிதைச்சிட்டோம்ன்றதை நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். இளம் தலைமுறை ஒரு ஆரோக்கியமாக புத்துயிர் பெற்ற ஒரு நல்ல விடியலை பார்க்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இதை பகிர்ந்துக்கிறேன். ப்ளீஸ் தட்ஸ் ஹெல்ப், கோ அட் அண்ட் ரூல் யுவர் ஓன். தேங்க்யூ.